வேந்து டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பெப்பரின் பேப்பர் செய்திகளின் ஒரு பயணம். நம்முடைய நிகழ்ச்சியில் வழக்கம் போல் கடந்த வாரங்களில் வெளிவந்த முக்கியமான செய்திகளை பற்றி பேசவிருக்கிறோம். இந்த வாரம் நம்மிடத்துக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களோட பேசலாம். வணக்கம் சார். சார், இன்று நேற்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா, தேமுதிகவோட செயற்குழு பொதுக்குழு கூட்டம் பெரம்பலூர்ல நடைபெற்றுச்சு. அதுல யாருடன் கூட்டணி என்பதை அடுத்த மாதம் அறிவிப்பேன் அப்படின்ற தலைப்புல தினத்தந்தி நாளிதழில் வெளியே இருக்கு. அதுல அவர் முக்கியமா என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுகவும் மக்கள் விரோத கட்சிகள் அப்படின்ற ஒரு இதை சொல்லியிருக்காரு. அதாவது திமுகவையும் அதிமுகவையும் ஒரே மாதிரியான நிலையில தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? ஆமாம், நேற்று தேமுதிகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் பெரம்பலூரில் நடந்திருக்கிறது. 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் பெரும்பாலான தீர்மானங்கள் அதிமுக அரசாங்கத்தை, ஜெயலலிதா அரசாங்கத்தை குறை சொல்லி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் இன்னும் 3-4 மாதங்களில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல்களில் இங்கே அந்த தேர்தல்கள் நியாயமாக நடக்கணும்னா ஜெயலலிதா அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ண வேண்டும் என்றெல்லாம் இதில் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய நிகழ்வு என்னவென்றால், விஜயகாந்தும் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களும் பேசும்பொழுது திமுக அதிமுகவை விமர்சித்து பேசுகிறார்கள். அதிலும் குறிப்பாக பிரேமலதா அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அவருடைய தீர்மானங்கள் எதிலுமே திமுகவை விமர்சனம் பண்ணி இல்லை. இது அரசியல் பார்வையாளர்களாலையும் சில பத்திரிகையாளர்களையும் எப்படி விமர்சிக்கப்படுதுன்னா, அவர் திமுக பக்கம் போவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருப்பதாகத்தான் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தெரிய வந்திருக்கிறது என்று கருதப்படுகிறது. விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரையில் கடந்த 2014 மற்றும் 11 மற்றும் 14ஆம் ஆண்டு தேர்தல்களில் அவரை பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் தான் அவர் முடிவெடுத்திருக்கார். 2011 ஜெயலலிதாவுடன் அதிமுகவுடன் சேருவதற்கு முதல் நாள் வரையில் திமுக அதிமுக 2 பேரையும் கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்தார். அதேமாதிரி 2014 பிஜேபியோட லாஸ்ட் மினிட்ல அவர் போய் சேர்ந்தார். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பரவலான எதிர்பார்ப்பு என்பது அவர் கடைசி கட்டத்தில் அவர் திமுகவுடன் போவார் என்று ஒரு கருத்து இருக்குது. இது என்ன நடக்கும் நம்மளால உறுதியாக அறுதியிட்டு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல கடைசி நேரம் வரைக்கும் யாராலையும் எதுவுமே கணிக்க முடியாது. அதாவது இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல இந்த கூட்டத்திலேயாவது ஒரு கூட்டணி பத்தி சொல்லுவாரு அப்படின்ற ஒரு சூட்சகமா சொல்லிடுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா இதுல கூட அவர் சொல்லல இல்லையா? ஆமாம், அது அவர் அந்த எதிர்பார்ப்பு என்பது ஓரளவு இருந்தது உண்மை. நீங்கள் சொல்வது உண்மை. ஓரளவு பத்திரிகைகளில் எழுதப்பட்டது. ஆனால் விவரமறிந்த அரசியல் பார்வையாளர்களுக்கு நிச்சயமாக அவர் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் எந்த தகவலையும் சொல்ல மாட்டார், முடிவை அறிவிக்க மாட்டார் என்பது தெரியும். ஏனெனில் தேர்தல்களுக்கு இன்னும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இருக்கின்றன. மார்ச் முதல் வாரத்தில் தான் நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது. பிப்ரவரியில் அந்த கட்சியோட கூட்டத்தில் தான் அவரோட கட்சி ஒரு பெரிய கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் தான் அவர் முடிவை அறிவிப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதைத்தான் அவர் நேற்று சொல்லியிருக்கிறார். அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய கட்சியின் கூட்டத்தில் யாருடன் கூட்டணி என்பதை நான் அறிவிப்பேன் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இன்னொன்று, அவரோட நேற்றைய கூட்டத்தில் அவருக்கு முழு அதிகாரம் வழங்கி யாரிடம் கூட்டணி அமைப்பது என்பதற்கான முழு அதிகாரத்தை அவருக்கு வழங்கி அந்த செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது. இது நம்ம அவருடைய கடந்த கால வரலாறை வைத்து பார்க்கும் பொழுது அவர் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுப்பார் என்பது ஒன்று. இரண்டாவது அவர் ஜெயிக்கிற குதிரையில தான் பந்தயம் கட்டுவார்ன்றதான் அவருடைய 4-5 ஆண்டு கால வரலாறை பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. இதுல இன்னொரு தகவல் என்னன்னா, வேறு சில ஊடகங்களில் வரக்கூடிய தகவல்கள் என்னன்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை கூட எழுதியிருக்கிறார்கள், அவர் ஆட்சியில் பங்கு கேட்கிறார் திமுகவுடன், திமுக கிட்ட தான் அவர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருடைய கட்சியிலிருந்து விலகிய மாஃபாய் பாண்டியராஜன் என்பவர் நேற்று ஒரு பேட்டியில் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, அவர் ஒரே நேரத்தில் மக்கள் நல கூட்டணியோடையும் பிஜேபியோடையும் திமுகவோடையும் பேசுவது என்பது திமுகவுடன் அவருடைய பேரத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் பேசுகிறார், அதிகமா சீட்டு வாங்குறதுக்கு பேசுறாருன்னு. அது இப்ப ஆட்சியில பங்கு வரைக்கும் போயிருக்குன்னு சொல்றாங்க. ஆகவே எப்படி பார்த்தாலும் அவர் இறுதி நேரத்தில் தான் தன்னுடைய முடிவை அறிவிப்பார். அதுவும் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் அவருடைய கூட்டம் என்பது அதுல கூட முடிவு அறிவிப்பாரா என்பது நாம் உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை தேர்தல்கள் மார்ச், அந்த அறிவிக்கை மார்ச் முதல் வாரத்திற்கு பதிலாக 2வது வாரத்தில் தள்ளி போனா அப்பயும் அவர் முடிவை இன்னும் தள்ளி போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்பு பேசும்போது கூட நான் குழப்பத்தை தான் ஏற்படுத்திட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் சந்திப்புல கூட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம திமுக அதிமுக மக்கள் விரோத கட்சின்னு சொன்னாலும் பாஜக இந்த செயற்குழு கூட்டத்துல 1% கூட அவர் பாஜக பத்தி பேசல. உண்மை. சோ அது பாஜகவோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாமா? பாஜகவுடன் ஒரு கூட்டணி வைப்பாரா அல்லது வைக்க மாட்டாரா என்று நாம் நம்புவதற்கோ அல்லது நம்பாமல் இருப்பதற்கோ இப்பொழுதைக்கு இடமில்லை. நீங்கள் சொன்னது சரி. அவர் பாஜக விமர்சனம் செய்து அந்த தீர்மானத்தில் எதுவும் இல்லை, அவங்களுடைய பேச்சுக்கள்லையும் எதுவும் இல்லை. அதிமுக கடுமையாக விமர்சனம் பண்ணி அந்த தீர்மானங்கள் இருக்குது, எழுத்துல இருக்குது. ஆனால் பேச்சில் திமுகவை விமர்சனம் பண்றாங்க. இது ரெண்டிலையுமே, எழுத்திலையும் பேச்சிலையும் அவர்கள் பாஜக விமர்சனம் செய்யவில்லை.
ஆகவே அவர் பாஜகவுடன் போவதற்குமான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல். அதாவது வந்து அவர் ஒரே நேரத்தில் 3 பேரோடையும் பேசுறாரு. பிஜேபியோட பேசுறாரு, மக்கள் நல கூட்டணியுடைய இடதுசாரிகளை உள்ளடக்கிய மக்கள் நல கூட்டணியுடனும் பேசுகிறார், இன்னொரு பக்கம் திமுகவுடையும் பேசுறார். எல்லா கதவுகளையும் அவர் திறந்து வைத்திருக்கிறார். இது எல்லாமே திமுகவுடன் அவருடைய சீட்டு பேரத்தை அதிகரிப்பதற்கான ஒரு தந்திரோபாயம் என்றுதான் பரவலாக கருதப்படுகிறது. அடுத்த மாதம் நிலைமை தெளிவாகிவிடும். சார், அப்புறம் மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு வந்து மத்திய அரசு அனுமதி அளிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பொங்கலுக்கு இன்னும் சில நாட்களை தான் இருக்குது. அதனால வந்து அந்தந்த மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கான ஏற்பாடுகளும் வந்து முனைப்போட இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா, ஏதாவது லாஸ்ட் நெட்ல ஒரு சட்ட சிக்கல் வந்துருமா? விலங்குகள் நல அமைப்பு கூட வந்து பீட்டா வந்து சொல்லியிருக்கு, இந்த மாதிரி மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கு. இது லாஸ்ட் நெட்ல ஏதாவது ஒரு வந்துருமா சார்? கடைசி நேரத்தில் சட்ட சிக்கல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்படி என்றால், கடந்த 2014ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் கொடுத்த 104 பக்க தீர்ப்பில் தெளிவாக அவர்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஆனால் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு, அந்த தடையை நீக்க வேண்டும் என்று இந்த ஆண்டு வந்து கடந்த ஆண்டை விட அதிகமாக கோரிக்கைகள் வலுப்பெற்றன. ஏன்னா இது தேர்தல் ஆண்டு, எல்லோருக்கும் தெரியும் தேர்தல் வந்தால் அரசியல் கட்சிகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று. அதனால வந்து என்னைக்கு நடந்ததுன்னா வந்து திடீரென்று வந்து அவர்கள் ஒரு அறிவிக்கை, அதாவது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஜிஓ போட்டிருக்காங்க. ஒரு அரசாணை மூலமாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னுவாங்க, நிர்வாக ஆணை மூலமாக ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை, அனுமதியை மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. இது வந்து விவரம் அறிந்த பல வழக்கறிஞர்களும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு போன்றவர்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது வந்து அந்த உச்சநீதிமன்றத்தின் 2014ஆம் ஆண்டு தீர்ப்புக்கு முற்றிலும் விரோதமானது. நீங்கள் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமுலில் இருக்கும் பொழுது ஒன்று ரெவ்யூ பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய ஆய்வு மனு மூலமாகவோ அல்லது வந்து அவசர சட்டத்தின் மூலமாகவோ தான் அதற்கு எதிரான காரியத்தை செய்ய முடியும். இது வெறும் நிர்வாக ஆணை மூலமாக செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்தில் தடை கேட்டு யார் போனாலும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து தடை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளன என்றுதான் சட்ட வல்லுநர்களும் ஓய்வு பெற்ற பல நீதிபதிகளும் கூறுகிறார்கள். பெட்டா போன்ற அமைப்புகளும் அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, இந்திய விலங்குகள் நல வாரியமும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தை அணுகப் போவதாக தெரிவித்துவிட்டன. நாளைக்கு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இதை மென்ஷன் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இதற்கு நடுப்புற தமிழக அரசாங்கம் கேவியட் மனு, அதாவது வந்து தங்களை கேட்காமல் இந்த வழக்கில் எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என்று ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது வந்து மிகவும் முக்கியமான, மிக சட்ட சிக்கல் உள்ள ஒரு விவகாரமாகத்தான் உருவெடுத்துக் கொண்டிருக்கிறது. நாளைக்கு வரக்கூடிய அந்த விசாரணையில் நாளைக்கோ நாளை மறுநாளோ தடையாணை கொடுப்பதற்கான, மத்திய அரசாங்கத்தின் ஜல்லிக்கட்டை அனுமதித்த அந்த உத்தரவுக்கு தடையாணை பிறப்பிப்பதற்கான, கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருப்பதாக பல வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். நாம் இதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான சிக்கல் என்னன்னா, சில மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லுவது என்னவென்றால், ஒரு பக்கம் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து நிர்வாக ஆணையின் மூலமாக நீங்க ஜல்லிக்கட்டை நடத்துனீங்கன்னா அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு சட்ட சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை இல்லாத போது, ஆர்டினன்ஸ், அதாவது அவசர சட்டம் பிறப்பிக்காத சூழலில் வெறும் நிர்வாக ஆணையின்படி நீங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்றீங்க, உச்சநீதிமன்றம் தடை செய்த காரியத்தை செய்றீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாவட்ட கலெக்டர்கள் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சில சட்ட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இது மிகப்பெரிய ஒரு சட்ட நெருக்கடியை நோக்கி இந்த விவகாரம் போய்கொண்டிருக்கிறது. வரும் வாரத்தில், அது இன்னும் 2-3 நாட்களில் இதில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று நாம் நம்பலாம். இந்த பிரச்சனையை வந்து ஒரு பாரம்பரியம், பண்பாடு அப்படின்ற ரீதியில தான் பார்க்கணுமா, இல்ல இதுல ஏதாவது ஒரு சட்ட சிக்கல் இருக்குமா, சட்ட ரீதியிலான பார்க்கலாமா? இல்ல, இது வந்து அவரவர் பார்வையை பொறுத்தது. அதாவது வந்து இதை பாரம்பரியம், தமிழர்களின் கலாச்சாரம் என்று பார்ப்பது வந்து அவரவர் உரிமை, அதை யாரும் தடை சொல்ல முடியாது. ஆனால் அந்த பாரம்பரியமான தடை, அந்த கலாச்சார ரீதியிலான ஒரு விஷயத்திற்கு வந்து உச்சநீதிமன்றம், இந்தியாவின் அதிகபட்சமான நீதிமன்றம் என்பது உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு தடை கொடுத்திருக்குன்னா நீங்க வந்து அந்த சுப்ரீம் கோர்ட்டோட தடை தான் வந்து செல்லுமே ஒழிய இந்த பாரம்பரியம், கலாச்சாரம் என்பது வந்து அது வந்து ஃபோர்ஸ்ல இருக்காது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் வந்து ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்ததுல, அதுல வந்து அந்த கல்ச்சர்ன்ற வேர்ட் தானே குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. உண்மைதான். இது வந்து இந்த விஷயத்தை கூட அந்த 2014ஆம் ஆண்டு 104 பக்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாரம்பரியமான ஒரு விஷயத்துக்கும் ஒரு வெல்ஃபேர் ஆக்ட்னுவாங்க, அந்த ஏன் வந்து அதை தடை பண்ணாங்கன்னா 1960ஆம் ஆண்டு விலங்குகள் நல சட்டத்தின்படி விலங்குகளை கொடுமைப்படுத்தக்கூடாது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் காளைகள் துன்புறுத்தப்படுவதாக சந்தேகத்திற்கு இடம் என்று நிறுவப்பட்டிருக்கிறதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆகவே பாரம்பரியமான ஒரு விஷயத்துக்கும் வெல்ஃபேர் ஆக்ட் 1960ஆம் ஆண்டு விலங்குகள் நல வாரிய சட்டத்துக்கும் இடையே மோதல் வந்தால், இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற அந்த வெல்ஃபேர் ஆக்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பது பல வழக்குகளில் உறுதியாக நிறுவப்பட்டிருக்கிறது. ஆகவே ஜல்லிக்கட்டை நடத்த முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஆகவே நீங்கள் இப்ப நடத்துறீங்கன்னா வந்து எப்படின்னா வந்து நீங்க இதை வந்து நீங்க அந்த பட்டியல்ல இருந்து அவங்க எடுக்கல, இன்னைக்கு வெறும் ஜீவோ மூலமா போட்டிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடியது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல். இது வந்து கலெக்டர்களுக்கு, அந்தந்த மாவட்ட கலெக்டர்களுக்கு இந்த நிர்வாக ஆணையின்படி ஜல்லிக்கட்டை நடத்தினால்
அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பை எதிர்கொள்ளக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் தான் ஒரு தரப்பில் கருதப்படுகிறது. இதை தாண்டி இப்ப சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல வர இருக்கு. அதாவது காங்கிரஸ் அகில இந்திய செய்தி தொடர்பாளர் குஷ்பு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது தேர்தல் நெருங்கிட்டு வர்றதுனால இது ஒரு அரசியல் நாடகம் தான், பாஜகவோட அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மை, குஷ்பு சொல்றது உண்மை, இது அரசியல் நாடகம் தான். ஆனா அந்த அரசியல் நாடகத்தை அவர் சார்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் தான் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதையும் அவர் சேர்த்து சொல்ல வேண்டும். இது அரசியல் நாடகம். EVKS இளங்கோவன் இதுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுத்ததுக்கு. அது அரசியல். ஒரே கட்சியிலே இருவிதமான கருத்து இல்ல, எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா கட்சியிலும் குறிப்பாக 2 பெரிய கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபியில ஜல்லிக்கட்டை ஆதரிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், ஜல்லிக்கட்டை எதிர்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பிஜேபியில் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு தலைவர்கள் ஜல்லிக்கட்டை வேண்டும் என்று மல்லு கட்டி நிற்கிறாங்க. ஆனா அவங்க கட்சியோட மேனகா காந்தி அதுக்கு வேணவே வேணாம்னு சொல்றாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த குஜராத்தோட மூத்த அமைச்சர் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் மந்திரியாக இருந்த டாக்டர் வல்லபாய் கட்டாரியா என்பவர் அவர் தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டாம் என்று ஜவடேகருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில ஜெயராம் ரமேஷ் நடத்த வேண்டாம் என்கிறார். ஆகவே 2 கட்சியிலுமே ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் குஷ்பு சொல்வது உண்மை, நிச்சயமாக இது ஒரு தேர்தல் அரசியல் நாடகம் தான். ஆனால் அதை சொல்லுவதற்கான தார்மீக உரிமையோ தகுதியோ குஷ்புவுக்கு கிடையாது. ஏனெனில் அந்த நாடகத்தில் அவருடைய கட்சியும் தான் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. போன வருடம் இவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள் என்ற கேள்விக்கு 2 கட்சிகளிடமும் பதில் இல்லை. ஏன்னா இது தேர்தல் ஆண்டு. ஆகவே எல்லாருமே இது போன்ற மக்களின் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக விளையாடுவது என்பது வழக்கமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றுதான். மற்றும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைய நாளிதழில் கூட வெளிவந்திருக்கு. அதாவது பதான்கோட் விமானப்படை தாக்குதல் சம்பந்தமா மோடி பதான்கோட் விமானப்படை தளத்துக்கு நேரடியாக போய் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. அதாவது அது மட்டும் இல்லாம இந்த தாக்குதல் சம்பந்தமா உளவுத்துறை விசாரணைக்கு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூட உத்தரவிட்டிருக்காரு இல்லையா? ஆமா, நேற்று பிரதமர் அவர்கள் பத்தான்கோட் விமான நிலையத்துக்கு சென்று பார்த்திருக்கிறார். அந்த பத்தான்கோட் விமான நிலையம் என்பது கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்களை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட சென்னை மாநகரத்தை நம்ம தாம்பரத்திலிருந்து பாரிஸ் கார்னர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு விஸ்தீரமான ஒரு இடம். பாகிஸ்தான்லேருந்து நீங்கள் பஞ்சாபுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல் எல்லையில் இருக்கக்கூடிய பத்தான்கோடு தான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு விமான தளம். 1971ஆம் ஆண்டு போரில் அது மிகப்பெரிய பங்காற்றியது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 4 நாட்கள் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கும் மேலாக அங்கே தீவிரவாதிகளோட தாக்குதல் நடைபெற்றது. 2 குழுக்களாக பிரிந்த தீவிரவாதிகள் அங்கே நடத்திய தாக்குதல் என்னெல்லாம் நடந்தது நமக்கு தெரியும். அதிர்ஷ்டவசமாக அங்கே ஒரு சம்பவம் நடக்கல. அது என்னன்னா 3000 குடும்பங்கள் உள்ள வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை தீவிரவாதிகள் அவர்களை பிணை கைதிகளாக பிடித்திருந்தால் நிலைமை மிக மிக அபாயகரமாக மாறியிருக்கும். மும்பை தாக்குதல்கள் போன்று 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதல்கள் போன்று ஆயிருக்கும். ஆனால் நல்ல வேளையாக அது நடக்கவில்லை. நம்முடைய பிரதமர் அவர்கள் நேற்று அங்கே போயிருப்பது என்பது ஒரு நல்ல விஷயம். ஏனெனில் அந்த பணியில் ஈடுபட்டு உயிர் துறந்த நம்முடைய வீரர்கள் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் விதத்திலும் அந்த பத்தான்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்லுவது என்றால் ஒரு விதமான துன்பியல் மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்திலும், குறிப்பாக நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் விதத்திலும் நம்முடைய பிரதமர் அங்கு பயணம் செய்திருக்கிறார். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பத்தான்கோடு தாக்குதலின் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவு செயலாளர்கள் மட்டத்தில் அடுத்த வாரம் 15ஆம் தேதி வாக்கில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சந்தேகம் நிலவுகிறது. அதில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, பேச்சுவார்த்தை தொடர வேண்டும் என்றுதான் விஷமறிந்தவர்கள் விரும்புகிறார்கள். இதில் பஞ்சாபோட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அமரிந்தர் சிங் அவர்களும் கூட அந்த மாநிலத்தை சேர்ந்த அவரே என்ன சொல்றாருன்னா பேச்சுவார்த்தையை தொடருங்கள் என்கிறார். ஆகவே நாம அடுத்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் இந்த பேச்சுவார்த்தை கண்டிப்பா தொடரும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியில கூட வெளியா இருக்கிறது. பாகிஸ்தான் பிரதமர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்திய தரப்பிலிருந்து இது குறித்து உறுதியான எந்த தகவலும் வரவில்லை. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையை தொடரக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி நேற்று அதிகாரப்பூர்வமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பேச்சுவார்த்தையை தொடரணும் அப்படின்னு கூட ஒரு செய்தி வெளியா. ஆமா, மார்க்சிஸ்ட் பார்ட்டி சிபிஎம் பேச்சுவார்த்தை தொடரணும்ன்றாங்க. ஆனா காங்கிரஸ் கட்சி மனிஷ் திவாரி காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் பேச்சுவார்த்தையை உடனடியாக நிறுத்துகள்ன்றாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி. பத்தான்கோட் தாக்குதலை வைத்து இந்திய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நின்று போனால் அதுதான் தீவிரவாதிகள் வெற்றி பெற்றதற்கான அடையாளமாக கூட கருதப்படும். ஆகவே இது ஒரு நெருக்கடியான கட்டத்தில் மோடி அரசு இருக்கிறது. அவர் போய் பார்த்தது நேற்று அந்த பத்தான்கோட் போனதெல்லாம் மிகவும் வரவேற்கத்தக்கது. ஆனால் இதனுடைய உரைகளாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த பேச்சுவார்த்தை தொடருமா இல்லையா என்பதுதான். அது வரும் வாரத்தில் தெரிந்துவிடும். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, பெப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பெப்பரின் பேப்பர் தொடர்கிறது, தொடர்ந்து பேசலாம்.
சார், மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தமிழக அமைச்சர்கள் மீது 25 குற்றச்சாட்டுகள் அடங்கிய பெட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது வந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வந்து 5000 ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருந்தது. ஆனா இது ஆளுங்கட்சியினர்களுக்கும் அவங்களோட ஆதரவாளர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுது, மக்களுக்கு வந்து வழங்கல அப்படி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆமா. இது ஏற்கனவே அவர் கடந்த மே மாதம் கிட்டத்தட்ட 7 மாதங்களுக்கு முன்பு வந்து தமிழக ஆளுநர் ரோசையாவிடம் காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தமிழ்நாடு அமைச்சர்கள் மீது, ஜெயலலிதா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய 25 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய பட்டியலை வெளியிட்டது. ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதில் எந்த மேல் நடவடிக்கையும் இல்லை என்று காங்கிரஸ் கட்சி கூறுகிறது. நேற்று 2 நாட்களுக்கு முன்பு அவர், அந்த 2-3 நாட்களுக்கு முன்பு அவர் செய்தியாளரிடம் சந்திக்கும் பொழுது அந்த 25 ஊழல் பட்டியலையும் வந்து வெளியிட்டார். அதை தாண்டியும் வேறு சில தகவல்களையும் அவர் புதிதாக வெளியிட்டிருக்கிறார். முந்தி கொடுத்த லிஸ்ட்டு, ஃப்ரெஷ் லிஸ்ட்டு ஒன்றும் கொடுத்துருக்காரு அவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து, நாங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த பட்டியலில் வந்து சில குற்றச்சாட்டுகள் மீது மட்டும்தான் ஆளுநர் நடவடிக்கை எடுத்துக்கிறார், பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை இல்லைன்றார். சரி, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக வந்து எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒரு ஆளும் கட்சிக்கு எதிராக, முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக ஆளுநரை சந்தித்து வந்து ஊழல் பட்டியலை கொடுப்பது என்பது வழக்கமான ஒன்று. யார் ஆட்சியில் இருந்தாலும் இது வந்து காலகாலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான். அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அந்த குறிப்பிட்ட மாநில அரசாங்கத்திற்கு எதிரான அரசியல் கட்சியை சார்ந்ததாக இருந்ததுனா தான் அதில் நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா ஆளுநர் என்பவர் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி. இங்கே அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் வந்து இதில் நடவடிக்கை வரும் என்று எதிர்பார்ப்பதே வந்து ஒரு தேவையற்ற, அதாவது வந்து நிறைவேறாத ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்க முடியும். ஆனால் அவர் சொல்லியிருக்க அந்த வெள்ள நிவாரணத்தை பற்றிய குற்றச்சாட்டு பரவலாக எல்லோராலும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாகத்தான் இருக்கிறது. 5000 ரூபாய் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்பது வந்து பாதிக்கப்பட்ட பலருக்கு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்துட்டு இருக்கு. ஆனால் பாதிப்பே இல்லாத சிலருக்கு வந்து, உதாரணத்துக்கு வெள்ளத்தால் சிறிதும் பாதிக்கப்படாத பகுதிகளாக சென்னை மாநகரத்தில் சில இடங்கள் இருக்குது, அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்ற குற்றச்சாட்டு வருது. ஆகவே இது வந்து தேர்தலை மனதில் வைத்து அதிமுக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் என்ற குற்றச்சாட்டு தான் பரவலாக எல்லா எதிர்க்கட்சிகளாலும் எழுப்பப்படுது. அதைத்தான் EVKS அவர்களும் சொல்லியிருக்கிறார். அது பல்வேறு செய்தித்தாளில் வந்த தொகுப்புன்னு கூட இதை பார்க்கலாம் இல்லையா? நிச்சயமாக பல்வேறு செய்தித்தாள்களில் வந்த அந்த தகவல்கள் தொகுப்பு தான் இது. அதாவது வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது ஒன்று, இந்த வெள்ள நிவாரணம் இல்லைன்றது ரெண்டாவது. மக்களை பொறுத்தவரையில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மழை வெள்ளத்தால் 4 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இந்த 5000 ரூபாய் என்பது வந்து ஒரு சிறிய தொகை கூட கிடையாது. ஏன்னா இழப்பு என்பது அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அது கூட வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் சேரவில்லை என்பது தான் வந்து துர்பாக்கியவசமான யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் மறுபுறத்தில் இந்த அரசாங்கம் வந்து பாதிப்புக்கே ஆளாகாதவர்களுக்கு அந்த 5000 ரூபாய் வங்கி கணக்கில் சேர்ப்பது என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆனால் இதில் என்னன்னா வந்து, இது எதிர்க்கட்சிகள் வந்து, தமிழ்நாட்டில் வந்து எதிர்க்கட்சிகள் இதை வந்து ரொம்ப ஒருங்கிணைந்த முறையில் இந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து எடுத்துட்டு போகிறதுக்கு இன்னைக்கு தயாராக இல்லை. அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இன்மை வந்து மக்களுக்கு நிவாரணம் கிடைப்பதை வந்து ஒரு விதத்தில் பாதித்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். ஏனெனில் தனித்தனியாக போராடுகிறார்கள். இப்போ திமுக போராடுது, காங்கிரஸ் போராடுது, பாமக போராடுது. இந்த ஒரு விஷயத்திலேயாவது வந்து அவர்கள் ஒருங்கிணைந்து போராடினார்களா என்றால், ஏனெனில் இந்த பாதிப்பு எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒருங்கிணைந்து இந்த விஷயத்தில் மட்டும் போராடினால், அதாவது தேர்தல் கூட்டணியெல்லாம் வேற விஷயம், ரெண்டாவது பட்சம், இதில் ஒன்றிணைந்து போராடினால் கூட வந்து அரசாங்கம் இறங்கி வரும். துரதிருஷ்டவசமாக அது இல்லாத காரணத்தால் நிவாரணம் கிடைப்பது என்பது மக்களுக்கு வந்து சிக்கலாகி கொண்டே போகிறது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து, திமுக தலைமையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு. அதாவது செம்பரம்பாக்கம் ஏரி நீர்த்திறப்பு விஷயம் சம்பந்தமா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றுச்சு. அதுக்கு வந்து உரிய நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஆர்ப்பாட்டத்தில் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு செம்பரம்பாக்கம் நீர்த்திறப்பு விஷயம் வந்து ஒரு இயற்கையான சீற்றம் இல்லை, ஒரு செயற்கையான சீற்றம் தான் இது, அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த கோரிக்கையை திமுக ஏற்கனவே வைத்திருக்கிறது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஆளுநரை சந்தித்து 2-3 வாரங்களுக்கு முன்பாக திமுக தலைவர் கலைஞர் அவர்களே ஆளுநரை சந்தித்து நீதி விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் மனுவாக முறையாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதற்கு பிறகுதான் இப்போ ஜனவரி 5ஆம் தேதி திமுக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. அதில் வந்து அதிகப்படியான கூட்டம் கலந்து கொண்டதாக சொல்லுகிறார்கள். அவங்க வந்து அதில் வந்து முக்கியமாக அவங்க வந்து திமுக தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இந்த செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு என்பது வந்து நிச்சயமாக வந்து அரசாங்கம் காலதாமதமாக திறந்ததால் தான் இந்த பேரழிவு ஏற்பட்டது, இது மழையால் ஏற்படவில்லை. முதலமைச்சரின் உத்தரவுக்காக செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பதற்காக அதிகாரிகள் காத்து கிடந்ததால் தான்
இந்த பேரழிவு ஏற்பட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அரசாங்கம் வந்து தலைமைச் செயலாளர் அவர்கள் அதை மறுக்கிறார். இது வந்து உரிய நேரத்தில் தான் திறக்கப்பட்டது. ஏன்னா வந்து இவ்வளவு பெரிய மழை பெய்யும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. ஒருவேளை நாங்கள் அந்த அவர் எதிர்க்கட்சிகள் சொல்வது போல வந்து அந்த செம்பரம்பாக்கம் ஏரியை பாதிய காலியா வச்சிருந்தா கூட அன்னைக்கு நைட்டு பெஞ்ச மழையில வந்து இந்த வெள்ளம் தடுக்க முடியாதது என்ற ஒரு அதாவது தலைமைச் செயலர் கூட சமீபத்தில் விளக்கம் கூட கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் ஜெயலலிதா கூட வந்து இது பற்றின ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அப்ப கூட ஆர்ப்பாட்டத்துல செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திருப்பு விஷயமா உரிய நீதி விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆமாம், அவர் வந்து திமுகவோட ஏடிஎம்கேவோட பொதுக்குழு செயற்குழு கூட்டம் டிசம்பர் 31ஆம் தேதி நடந்தது. அதுல கூட வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அவர்களை இதை பற்றி பேசினாங்க. எதிர்க்கட்சிகள் வந்து இதை வந்து திசை திருப்புறாங்க, எந்த விதமான காலதாமதமும் ஏற்படல, அதிகாரிகள் வந்து முதலமைச்சரோட உத்தரவு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, செம்பரம்பாக்கம் ஏரியை திறப்பதற்கு தெரிந்தே எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்புகிறாங்கன்னு ஜெயலலிதாவே அந்த பொதுக்குழுவில் பேசினாங்க. அப்படி என்றால் எந்த அளவுக்கு வந்து இது குறித்து அவரும் கவலைப்படுகிறார் என்பது அதிலிருந்து தெளிவாகியது. திமுகவை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தை வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக கையில் எடுத்திருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் வந்து அவங்க வந்து குறிப்பாக இதை வந்து மேலும் 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 பெரிதாக்குவார்கள் என்று தான் தோன்றுகிறது. ஏனெனில் அவர்களுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து முழுக்க முழுக்க இந்த சென்னைக்கு நகருக்கு ஏற்பட்ட பெருவெள்ளமும் மக்களின் பாதிப்பும் அதிமுக அரசாங்கத்தின் செயலின்மையால் தான் நடந்தது. மழையால் நடக்கவில்லை, வெள்ளத்தால் நடக்கவில்லை. உரிய நேரத்தில் திறந்திருந்தால் வெள்ளம் அடிஞ்சிருக்குன்றாங்க. ஆனால் அரசாங்கம் அதை வேறு மாதிரி சொல்லுகிறது. விசாரணை கமிஷன் அமைக்கப்படுமா என்றால் அதற்கு பதில் மிகவும் கடினமே. அவ்வளவு சுலபமாக ஒரு மாநில அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைக்காது. அப்படியே ஒருவேளை விசாரணை கமிஷன் அமைத்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த விசாரணை கமிஷன் என்பது காகித புலியது, பேப்பர் டைகர். ஒரு விசாரணை கமிஷன் ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா அரசாங்கம் நினைச்சா அந்த ஃபைண்டிங்ஸை பரிந்துரைகளை ஏற்றுக்கலாம், இல்லை முழுவதும் நிராகரிச்சிடலாம். ஆகவே விசாரணை கமிஷன் அமைப்பதால் எந்த லாபமும் வரப்போவதில்லை. இதை வந்து ஒரு அரசியல் ரீதியாக இந்த பிரஷரை சொல்லுவாங்க, அதாவது இந்த அழுத்தத்தை வந்து இந்த உஷ்ணத்தை வந்து சஸ்டைன் பண்ணணும், இது அப்படியே தக்க வைக்கணும், தேர்தல்கள் நெருங்கி வருவதால் இந்த பிரஷரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் என்று திமுக விரும்புவது தெளிவாகவே தெரிகிறது. இதை தேர்தலில் வரும் காலங்களில் வரும் வாரங்களில் இன்னும் 2-3 மாதங்கள் வரக்கூடிய தேர்தல்களில் வந்து அவங்க நிச்சயமா வந்து இதை பெரிய அளவில் எடுத்துட்டு போவாங்கன்னு தான் இப்போதைக்கு தெரியுது. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து தேர்தல் இப்போ கொஞ்ச நாள்ல வர இருக்குது. அதுக்கான ஒரு நிறைய சம்பவங்கள் வந்து முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றுட்டு தான் இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாஜக கூட்டணியிலிருந்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து விலகி இருக்கு. அதை வந்து அதுக்கான இதை வந்து ஈஸ்வரன் வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆமா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து 2014ஆம் ஆண்டு பிஜேபியோட கூட்டணியில என்டிஏல இருந்தாங்க. அவங்க ஒரு தொகுதியில போட்டிட்டு ஜெயிக்க முடியல அவங்களால. அவர்கள் கூட வந்து பிஜேபி விட்டு வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு பிஜேபியோட நிலைமை ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. எப்படி என்றால் அவங்க 2014 அவருடன் இருந்த எந்த கட்சியும் இன்று அவருடன் இல்லை. மதிமுக வெளிப்படையா வெளியில போயிட்டாங்க, பாமக தனியா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, தேமுதிக நான் எந்த கூட்டணியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து அவங்க வந்து அந்த பிராந்தியத்துல ஒரு சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ அவங்க அந்த பிராந்தியத்தில் ஓரளவு செல்வாக்குள்ள கட்சியாகத்தான் கருதப்படுகிறது. அவங்க ஒரு அங்கமாக இருந்தார்கள், அவர்களும் இன்னைக்கு வெளியில போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் இந்த நேற்று இந்த கோமாதேகா வெளியில போனதுன்றது வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து எந்த கூட்டணியும் இல்லாமல் இருக்கிறது. என்டிஏ என்ற ஒன்று தமிழ்நாட்டில் நிச்சயமா வர்ச்சுவலா இல்லைன்ற அந்த ஒரு யதார்த்தத்தை தான் வந்து கோமாதேகா வெளியில போனது காட்டுது. இதை பிஜேபி எப்படி வந்து வரும் தேர்தலை சந்திக்க போறாங்க என்பதற்கு இது ஒரு மேலும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான், அது ஒரு சவால்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு அவங்க கூட வந்து 2014 லோக்சபா எலெக்ஷன்ல இந்த யாருமே சிறிய கட்சிகள் கூட அவங்க கூட இல்லை. அப்ப அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியல. மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அமீர்கான், அதாவது வியக்கத்தக்க இந்தியா பிரச்சாரத்துல வந்து அமீர்கான் வந்து இனி இடம்பெற மாட்டார் அப்படின்ற தலைப்புல தி ஹிந்து நாளிதழில், தமிழ் நாளிதழில் வந்து வெளியா இருக்கிறது. அதாவது கொஞ்சம் சிறிது நாட்களுக்கு முன்பு தான் வந்து இந்தியாவில் வந்து சகிப்பின்மை அதிகரித்து விட்டது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருந்தாரு. இந்த சமயத்துல மத்திய அரசோட அரசு விளம்பரமான வியக்கத்தக்க இந்தியா பிரச்சாரத்துல வந்து இனி இடம்பெற மாட்டார் அப்படின்ற ஒரு இதை வந்து வெளியிட்டிருக்கிறது இல்லை. ஆமாம், இது முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. எப்படி என்றால் அவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலிருந்து அந்த விளம்பரத்தில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று இந்த மாற்றம் வந்ததற்கு காரணம் சில மாதங்களுக்கு முன்னால் அவர் இந்தியாவில் சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது என்ற ஒரு கருத்தை வெளியிட்டார். அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அதற்கு மத்திய அரசிடமிருந்தும் இந்துத்துவ அமைப்புகளிடமிருந்தும் எதிர்ப்புகள் வந்தன. அவர் அதுக்காக வந்து ஒரு விலையை கொடுப்பார் என்று அப்பொழுது எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான விலையை அவர் இப்பொழுது கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. இன்ஃபேக்ட் அந்த விளம்பரத்தில் அவர் கட்டணங்கள் ஏதும் வாங்காமல், அவர் எந்த கட்டணமும் வாங்காமல் தான் அந்த விளம்பரத்தில் நடித்து கொண்டிருந்தார். இப்பொழுது திடீரென்று அவரை நீக்கிவிட்டு அமிதாப் பச்சன் அந்த இதில் போட்டிருக்காங்க. மகேஷ் சர்மா கலாச்சாரத்துறை அமைச்சர், சர்ச்சைக்குரிய அமைச்சர், பலவிதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பவர், அவர் வந்து இதில் வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாதுன்றாரு. ஆனால் அது என்ன நடந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும். இது வந்து கண்டிப்பாக சார், நம்ம நிகழ்ச்சியை வந்து நிறைவு கட்டத்தை எட்டியாச்சு. உங்களோட பலதரப்பட்ட செய்திகளையும் அதனுடைய பார்வைகளையும் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் பெப்பரின் பேப்பர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.